இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான வார்த்தை என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 17வது அதிகாரம் அதில் உள்ள 8வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். ஆமென். அந்த நாட்களில் எரேமியா என்ற தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிப்பின் ஒரு வார்த்தை. இது ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாய் இன்று நமக்கு எடுத்துக்கொண்டாலும் அன்றைக்கு இந்த வார்த்தையை தேவன் சொல்லி 2 விதமான மனிதர்களை ஒப்பிட்டு காட்டுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்று எரேமியாவின் நாட்களில் ஜனங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை பெருகி கொண்டிருந்தது. விக்கிரகம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. விக்கிரகம் என்பது எதை குறிக்கிறது? நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் வஞ்சிப்பதை குறிக்கிறது. விக்கிரகம் என்பது எதை குறிக்கிறது? தேவன் தந்த நன்மையை நான் மட்டும் சாப்பிடணும், என் மனைவி பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தேவன் என்னை ஆசீர்வதித்தது இந்த உலகத்தை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு என்பதை மறந்து போய் தேவனுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய மனுஷன்தான் விக்கிரகம். அடுத்த நம்பிக்கை, அடுத்த வழிபாடுகள் அடுத்த மதங்களுக்குள்ள இல்லை, நம்ம மனங்களுக்குள்ள இருக்கிறது. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த விக்கிரக ஆராதனைகள் பெருகி போன நாட்களில் அரசன் எவ்வளியோ அவ்வளிதான் மக்களும். அரசர்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? அந்த எகிப்து புற ஜாதிகள் எல்லாரையும் நம்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளை ஆளக்கூடியவர்கள் சில குறிப்பிட்ட நம்பிக்கைகளுக்கு பின்னால் போயிட்டாங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் நம்பி போயிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்பி வைப்பார். இங்கே அந்த சூழல் ஒரே நேரம் எல்லாம் சுற்றி வந்து நிற்குது. பாபிலோனுடைய படையெடுப்பு வந்து நிற்குது. ஜனங்கள் தேவனை விட்டு வழி போகிறாங்க, அரசர்கள் புறஜாதிகளை நம்பி போகிறாங்க, பாபிலோனுடைய படையெடுப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தேவன் இந்த ஜனங்களை சுற்றி பார்க்கிறார். இன்றைக்கும் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தாவியானவரை கொண்டு உங்களை பார்க்கிறார், உங்கள் இருதயங்களை பார்க்கிறார். 2 விதமான குணாதிசயம் உள்ள மனிதர்களை தேவன் அங்கே பார்க்கிறார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 17 அதில் உள்ள 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முதலாவது டைப்பு, இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்? அவன் மனுஷனை நம்பி போகக்கூடியவன். இந்த மனுஷனை நம்பி போகக்கூடிய இந்த மனுஷனுக்கு என்ன செய்வான்? அவன் கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போவார்கள். ஒரு அலையிலையா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, நீங்கள் இப்போ மனுஷனை நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருந்தீங்க? விலகி போய் கொண்டே இருக்கிறீங்க. அப்போ முதலாவது மனுஷனை நம்புறவன். அதுக்கு 2வது இன்னொரு விதமான மனுஷன் இருக்கிறான். எரேமியர் 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். போதும், நல்லா கவனிங்க. அப்போ ஒரு மனிதர்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கிறான், மனுஷன் முன்னாடியே போயிட்டு இருக்கிறான். இன்னொரு கூட்டம்
கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இன்றைக்கும் கூட என் ஆண்டவர் உங்கள் மத்தியில் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ற ஒரு தலைப்பை, என்ற ஒரு தரிசனத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே நான் புகுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 1வது அதிகாரம் இதில் உள்ள 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது அவரை நம்பி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம், அவருடைய வசனத்தை நம்பி வாழக்கூடிய மரங்கள், பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு எல்லா காரியத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நடக்கக்கூடிய மரம். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வெடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்கிறாங்க? தண்ணீர் உள்ள அந்த நீர்க்கால்களுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி அந்த தண்ணீரை சார்ந்து நிற்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நிற்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் சாதாரண மரம் அல்ல, நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. உங்களோடு கூட தேவன் சில காரியங்களை இடைபடுகிறார். எத்தனை பேர் நாம் படுக்கும்போது பக்கத்தில் ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் ஒரு பரிசுத்த வேதத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு நான் உறங்குவேன். அப்படி உறங்கிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில், இரவு நேரங்களில் ஆண்டவர் என்னோடு பேசுவார், எனக்கு சின்ன வசனத்தை கொடுப்பார், சில காரியத்தை நினைப்பூட்டுவார், என் கணவனை பற்றி சொல்லுவார், என் மனைவியை பற்றி சொல்லுவார், என் பிள்ளைகளை பற்றி சொல்லுவார், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி சொல்லுவார். திடீரென எங்கள் ஊருக்கு வர வேண்டிய சில காரியங்களை சொல்லுவார். அதை நான் உடனே அந்த இருட்டோட இருட்டாக இருந்து எழுதி வைப்பேன். எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும்? இது ஒரு பெரிய அனுபவம், சாதாரண காரியம் அல்ல. எத்தனை காரியம் வந்தாலும், எத்தனை விஷயங்கள் வந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்துக்கு நேராக நீங்களும் நானும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் தேவனை சார்ந்து வாழ வைக்கும். அடுத்தது கர்த்தரை நம்பக்கூடிய இன்னொரு மரம். நீங்கள் கொலோசையர் 2வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தை படிங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஆமென். அவருக்குள் வேரூன்றக்கூடிய ஒரு மரம் இன்றைக்கு அவரை மட்டும் சார்ந்திருக்கும். அவருக்குள்ள தான் அந்த மரம் வேரூன்றி நிற்கும். வேற எங்கேயும் அவர்களால் மாற முடியாது. அதில் கவனித்துக் கொள்ளுங்க. சபையினுடைய விசுவாசிகளுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழக்கூடிய ஒரு ஜனம் என்றால் இருக்கிற சபைக்குள்ளே நீங்கள் வேரூன்றி நிற்பீர்கள். ஆமாம், அது சின்ன சபையோ, அது பெரிய சபையோ, அது பெரிய மல்டி லெவல் சபையோ, இல்லைனா பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சபையோ, அதெல்லாம் விஷயம் அல்ல. நான் இருக்கிற சபையில் எனக்கான வார்த்தை, நான் இருக்கிற சபையில் கர்த்தர் என்னை வேரூன்ற செய்திருக்கிறார், நான் இங்கே வேரூன்றி நான் அவருக்காக கனி கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் நமக்கு உண்டாக வேண்டும். 3வது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 92 அதில் உள்ள 14வது வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மரம் ஒரு உயிருள்ள ஒரு மரம். இந்த மரம் திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? அது முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கர்த்தரை நம்பக்கூடிய ஒரு மனிதனுடைய தன்மை இது. இந்த நாட்களில் நம்முடைய ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த உடனே நமக்குள்ளே என்ன ஆகிடுதுன்னா, நான் ஓய்வு பெற்று விட்டேன். லேசாக வெள்ளை முடி வந்த உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம்? எனக்கு வயசாகிடுச்சு, 40 வயசுலேயே இப்போ என்ன முடி வருது? வெள்ளை முடி வருது. பிறக்கிற பிள்ளைக்கே சில பிள்ளைகளுக்கு என்ன முடி இருக்குது? வெள்ளை முடியோட பிறக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் காலத்தினுடைய காரியமாக இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் எத்தனை வயதாக இருந்தாலும், ஆண்டவரே இந்த வயதிலையும் நான் முதிர் வயதிலையும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் நான் இருப்பேன், நான் உமக்காக கனி கொடுப்பேன் என்று சொல்லணும்.
60 வயசு 70 வயசு 80 வயசு சர்ச்சில் வந்து அங்கே உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்து அதுலேயும் முழங்கால் போட்டு நின்று ஜெபிச்சு எழும்பி ஒரு காரியத்தை ரொம்ப ஆக்டிவாக பிரிஸ்காக இருக்கக்கூடிய விசுவாசிகள் உங்கள் சபைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு உயிருள்ள மரத்துக்கு சாட்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரை நம்புகிற கூட்டம். அடுத்தது ஒரு வற்றாத மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆபகுக் 3வது அதிகாரம், அதில் உள்ள 17-18 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், களி கூறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு வற்றாத மரத்துக்கு சாட்சி. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும், நான் கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தரை நம்பக்கூடியவர்களால், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களால் தான் இந்த அனுபவத்துக்கு நேராக வர முடியும். என்னால் ஒரு சின்ன காணிக்கை கூட கொடுக்க என்னால் முடியலை, ஒன்றுமே இல்லை. அடுத்த நேரம் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. என் பிள்ளைகள் ஒரு பொருள் கேட்டால் வாங்கி கொடுக்க என்கிட்ட முடியாது. என் கணவருக்கு நல்ல வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்கிட்ட வசதி இல்லை. என் மனைவி கேட்குற பொருட்களை வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் பொருளாதாரம் தடையாக இருக்குது. இப்படி பல சூழ்நிலைகளில் நீங்கள் இல்லை என்ற நிலைமையில் இருந்தாலும் வசனத்தின்படி நீங்கள் 18வது வசனத்தை படிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுதான் ஒரு வற்றாத ஒரு மரத்திற்குரிய ஒரு அடையாளம். ஒன்றுமே இல்லைனாலும் அது என்ன செய்யும்? அது பாட்டு கனி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். பனைமரம், பனைமரத்தை வச்சப்போ யாரோ தண்ணி ஊற்றிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும்? அது பாட்டுக்கு. அதனால தான் நீதிமானுடைய சந்ததியை எதுக்கு ஒப்பிடுறாங்க? நீதிமான் பனையை போல செழிப்பான். ஏன்? அதுக்கு தண்ணி ஊற்றினாலும் இல்லைனாலும் அதனுடைய வேறு ஆழத்தில் நிற்கும். அதனுடைய வேறு ஆழத்தில் நிற்பது மாத்திரமல்ல, அது இயற்கையில் என்ன கிடைக்குமோ அதை வச்சு தான் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் அதனுடைய சீசனில் அது கரெக்டாக என்ன செஞ்சிடும்? கனி கொடுத்துரும். அது தன்னுடைய ஒவ்வொரு பொருட்கள், தன்னிடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான விற்பனை மதிப்பை வைத்திருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பனைமரத்துக்கே இவ்வளவு பெரிய மதிப்பையும் இத்தனை காரியத்தையும் என் ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொன்னால், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களுக்கு ரட்சிப்பை தந்தவர், உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கென்று சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை வைக்காமல் இருந்திருப்பாரோ? உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியலை. வாயினாலே எப்போ பார்த்தாலும் என்னை யாரும் கண்டுக்கல, என்னை யாரும் மதிக்கலை. அப்போ யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஆமேன். அதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை ஒரு வற்றாத மரமாக வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலை மேலேயும் வளரக்கூடிய ஒரு, கடைசியாக ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குது. அது யார் தெரியுமா? யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை இருதயத்துக்குள்ள பதித்துக் கொள்ளுங்க. நான் கர்த்தரை நம்பக்கூடியவன். சிஸ்டர், அந்த கடைசி வார்த்தை மட்டும் படிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என் ஏசப்பா இல்லாமல், என் தெய்வம் இல்லாமல் நான் எதுவும் எனக்கு கிடையாது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என் எல்லாமே இயேசுக்கு தான். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் நான் கனி கொடுக்கக்கூடிய மரம்? என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், பங்காளர்களாகிய நீங்கள் உங்களுக்கென்று தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்தன்மையை நீங்கள் இழந்து விடக்கூடாது. நமக்குன்னு ஒரு காது இருக்குது. இந்த காதில் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கேட்க மாட்டான். நான் ஒரு போதகர் இடத்துல போயிருந்து
நான் சில காரியங்களை பேசி கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் வந்து ஒரு 15-20 பேராயர்களை குறித்து, ஊழியங்களை குறித்து, தலைவர்களை குறித்து நிறைய கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட என்ன செஞ்சார், எல்லாம் சொன்னார். அவர் எல்லாத்தையும் உடனே ஒரு பெரிய பேப்பரில் ஒரு ஷீட்டு மாதிரி உள்ள வச்சு எழுதி எடுக்க. எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல, எவ்வளோ பெரிய தலைவர், பிரச்சனையை சொல்ல சொல்ல எழுதி எடுக்காரு, ஃபுல்லாக எழுதி எடுத்தார். அப்புறம் கிளம்பும்போது சொன்னார், ஐயா ஜெபிப்போமான்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிக்காரு, நானும் எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். சந்தோஷமாக ஆசீர்வதிச்சு அனுப்பினார். டீ எல்லாம் கொடுத்தாரு. குடிச்சிட்டு அவர் கிளம்பி போனார். இந்த எழுதி எடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பக்கமாக அவ்வளோத்தையும் அவர் போனோன்னே ஒரு கசக்கு அந்த டஸ்ட்பினில் காலை வச்சு ஒரு அமுக்கிட்டு ஒரு எறி முடிஞ்சு போச்சு. நான் கேட்டேன், அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? குப்பை தொட்டியில் போட வேண்டிய பிரச்சனையை அழகாக பேக் பண்ணி ஃப்ரெண்டு பாக்கெட்டில் வச்சுட்டாங்க. இப்போ கெச்சாப்பா கொஞ்சம் பேர் நடந்துட்டுருக்குறீங்க. அது பிரச்சனை இல்லை, எனக்கு லைஃபையே அது மாற்றி போட்டுச்சு. இது அந்த இடத்துல எதுக்காக நான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டேன், நான் கண்டுகொண்டேன். அவ்வளோ பெரிய பிரச்சனையை எழுதி எடுத்தார். நான் அப்போ கேட்டேன், பிரச்சனை முடிஞ்சிட்டுன்னு குப்பையில் தூக்கி போட்டிங்களே, அப்போ எதுக்கு எழுதி எடுத்தீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் அதை அவ்வளோத்தையும் எழுதி எடுத்தேன்ல, அப்போமே அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை. எப்படி? என் பிரச்சனை எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன். இனி அவர் பார்த்துக்கிடுவார். இது ஒரு மனுஷனுடைய காரியத்தை அப்படியே நீங்கள் திருப்பி தேவனிடத்தில் கொண்டு வாங்க. உங்கள் பிரச்சனை கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் எழுதி எங்கே கொடுக்கணும்? அவர் என்ன செய்வார், எல்லாத்தையும் கசக்கி, ஏன்னா அவருக்கு தெரியும் இது அவ்வளவும் குழப்பம், கோளாறு, சத்துருடைய போராட்டம், இது அவ்வளவு தான். ஒருத்தர் கேட்டார், எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது, திரும்பி கேட்டார். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தார், பிரச்சனை ஆரம்பிக்கிறது பக்கத்து வீட்டிலேருந்து இல்லை, பிரச்சனை ஆரம்பிக்கிறது நம்முடைய சுற்றி இருக்கக்கூடியவங்கள்ட்ட இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைகளும் தொடங்குறதே இங்கேருந்து. இப்போ கனி எங்கேருந்து கொடுக்கறதுக்கு? எப்படி கனி கொடுக்க முடியும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. அப்போ கனி கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தான் எரேமியா 17:8 சொல்லப்பட்டக்கூடிய அந்த வார்த்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். தண்ணீர் அண்டையில் வேரூண்டிய ஒரு மரத்தை போல அவன் இருப்பது மாத்திரமல்ல, அவருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவருக்குள்ளே கனி கொடுக்குறீங்களா, அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறீங்களா, அவருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களா? சாதாரண மரம் அல்லனா, நான் சரித்திரத்தை என்னால் படைக்க முடியும், நான் சாதாரணப்பட்டவன் அல்ல, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நான் ஒரு வேரூண்டிய மரம், நான் ஒரு உயிருள்ள மரம், நான் ஒரு வற்றாத மரம், நான் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம் என்று சொல்லக்கூடிய உறுதியை நமக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தண்ணீர் அண்டையில் வேரூண்டிய ஒரு மரத்தை போல கிறிஸ்துவின் வேரூண்டிய வாழ்வுதான் நம்முடைய எல்லா உஷ்ணத்திலையும் அது நிலைக்கும். அந்த வசனத்திற்கு வாசிங்க, எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைமைகளிலேயும், என் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நான் இன்றைக்கு உம்மை நம்பி இருக்கிறேன்ப்பா. நான் ஒரு கனி கொடுக்க ஒரு மனுஷனா என்னை மாற்றுங்க, ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷனை நம்புகிறவர்களா இல்லாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நம்பி அவருக்காய் மாத்திரம் வாழுவதற்கு, அவரிடத்தில் மாத்திரம் பின் செல்வதற்கு. கண்களை மூடுவீங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளை? வீடுகளை உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தக்கூடிய அன்பு சொந்தங்களே, பரலோக சொந்தங்களை, தயவு செய்து வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் அப்பா, உம்மை நம்பித்தான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குதுப்பா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு முறையும் எடுக்கிற
தீர்மானத்திலிருந்து நான் சிதறி போகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் எடுக்கிற தீர்மானத்தை விட்டு நான் பின்மாறி போகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் இன்னும் ஆழத்தில் இறங்கி வலை போடுவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கீழே வேர் ஊன்றி மேலே கனி கொடுக்க செய்வேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்க பரிசுத்த தொடுதலை நான் வாஞ்சிக்கிறப்பா. ஒரு காலத்துல நான் நல்ல பைபிள் படிச்சேன், ஒரு காலத்துல நல்லா ஜெபித்தேன், ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சேன். ஒரு காலத்துல ஆண்டவர் என்ன பேசினாலும் எழுதி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா. மனுஷனை நம்பி இப்ப பின்னால வந்து நிக்கிறேன், புருஷனை நம்பி பின்னால வந்து நிக்கிறேன், மனைவியை நம்பி மனைவிக்கு பேச்ச கேட்டு பின்னால வந்து நிக்கிறேன்ப்பா. உங்க சத்தத்தை மறந்து போனேப்பா. திரும்பவும் நீங்க அவருடைய சமூகத்துல ஒப்புரவாங்க. சகோதரியே, சகோதரனே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். திரும்பவும் நீங்க அவருடைய சமூகத்துல ஒப்புரவாங்க. இயேசுவின் நாமத்தினால. வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடியவங்களை பார்க்காதீங்க. யாரெல்லாம் உங்களை பார்க்கறாங்க, யாரெல்லாம் உங்களை வேடிக்கை பார்க்கறாங்க பார்க்காதீங்க. உங்க இருதயத்துக்குள்ள தெரியும், இந்த நேரம் இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும்னு தெரியும். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை இல்லாத மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில தாங்கப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பா. குறிப்பாக இந்த நாளினுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளான அனுபவத்திற்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தரிசனத்தை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தரிசனத்தை சுமக்கக்கூடிய ஊழியத்தில் வாஞ்சையுடைய நல்ல தரிசன தலைவர்களை, நல்ல சகோதரர்களை, சகோதரிகளை இந்த அற்புதமான இந்த குடும்பத்துக்குள்ள நீர் இணைத்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த வார்த்தை உன் காதுகளில் கேட்கணும்னா இது உன் இருதயத்துக்குள்ள விதைக்கப்படும். நீ இன்னைக்கு ஒரு பொறுத்துனேட, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தாங்கப்பா. அதனுடைய முதலாவது விதைய, மை ஃபர்ஸ்ட் சீடு, என்னுடைய முதல் விதைய நான் இந்த தோட்டத்துக்குள்ள விதைப்பேப்பா. ஏன்னா இந்த தோட்டம் நீங்க உலா வரக்கூடிய தோட்டம், ஏன்னா இந்த தோட்டம் இந்த காயங்களை கட்டக்கூடிய தோட்டம், ஏன்னா இந்த தோட்டம் அநேகருடைய பசி ஆற்றுகிற தோட்டம், ஏன்னா இந்த தோட்டம் பரலோக தோட்டம், இங்க கர்த்தர் உலா வரக்கூடிய தோட்டம். இந்த தோட்டத்தை இன்னும் அழகாக கட்டி முடிக்க, இன்னும் மேன்மையாய் கட்டி முடிக்க, இன்னும் அற்புதமாய் கட்டி முடிக்க கர்த்தர் அதற்குரிய தயவுகளை தாரும் ஆண்டவரே. அதற்குரிய ஜனங்களை எழுப்பி தாரும் ஆண்டவரே. இந்த ஒளிபரப்பை நடத்துவதற்கு 15,000 குடும்பங்களை என் தேவன் எழுப்பி தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்றைக்கு எங்களுடைய ஜபங்களை கேட்டு நீர் எங்களுக்கு 15,000 சந்தாதாரர்களை தந்து விட்டதற்காய் நன்றி அப்பா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, எடுத்து பயன்படுத்துங்க. தயவு செய்து எந்தெந்த இடத்துல பலகீனங்கள் இருக்கோ அந்த இடத்துல கைகளை வைப்பீங்களா? ஒருவேளை என்னுடைய கைனால உங்களை தொட முடியாம இருக்கலாம், ஒருவேளை நான் உங்க பக்கத்துல வந்து ஜெபிக்காம இருக்கலாம், ஒருவேளை டிவியில எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன், யூடியூப்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன், உலகத்துல ஏதோ ஒரு தேசத்துல இருக்கிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் பலகீனம் எந்த இடத்துல அந்த இடத்துல கையை எடுத்து வைங்களேன். சகோதரிகளே, சகோதரர்களை, தயவு செய்து வெட்கப்படாம உங்க கைகளை எடுத்து அந்த இடத்துல வைங்களேன். ஒருவேளை கைகளை வைக்க முடியாது, இந்த பொது இடத்துல என்னால அப்படி வைக்க முடியாது, என்னால இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அவசரமான ஒரு காரியமா இருக்கும்னா உங்க கைகளை எடுத்து இருதயத்துல வைப்பீங்களா? உங்க கைகளை எடுத்து இருதயத்துல வைப்பீங்களா? இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தினால உங்களுக்கு ஒரு அற்புதம் இப்ப நடக்க போகுது. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகுது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த இடத்துல அநேகர் தங்கள் கைகளை கண்கள்ல வச்சிருக்கிறாங்க, அநேகர் தங்கள் கைகளை வயிற்று பகுதியில் வச்சிருக்கிறாங்க, அநேகர் தங்கள் கரங்களை எடுத்து பின்பக்கத்துல பேக் பெயின்ல வச்சிருக்கிறாங்க. சிலரை நான் பார்க்கிறேன், விசுவாசத்தோட சொல்லுகிறேன், நீங்க எந்த இடத்துல கைகளை வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய பலனை, ஒரு புதிய கிருபையை தருவதற்கு என் தேவனால முடியும். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் பலகீனத்தை மாற்றுங்கப்பா, என்ன ஒரு கனி கொடுக்கக்கூடிய மனுஷனா மாற்றுங்க. நான் ஊழியத்துக்கு பிரயோஜனமா, குடும்பத்துக்கு பிரயோஜனமா, செய்கிற வேலைக்கு பிரயோஜனமா, செய்யும் தொழிலுக்கு பிரயோஜனமா என்னை மாற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. ஓ மகிமை 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 மகிமை. அந்த வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அந்த இடத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்துகிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படியே செய்து முடிப்பார். என்னுடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு
நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துல பலகீனப்பட்டு நிற்கக்கூடியவங்க தொலைக்காட்சி வழியாக இந்த வார்த்தையை கேட்டு என் பலகீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உங்க பரிசுத்த கரத்தினால அவர்களை தொடுங்கப்பா. தொடுங்க 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 தொடுங்க. உங்க தொடுதலுக்காக நாங்கள் வாஞ்சித்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவீங்களா அண்ணே, அக்கா, தங்கச்சி, தம்பி, ஒரே ஒருக்கா சொல்லுவீங்களா? உங்க பரிசுத்த தொடுதல் எனக்கு வேணும்ப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை ஒரே ஒருக்கா தொட்டுருங்க. நீங்க தொட்டாலே போதும், என் வாழ்க்கை மாறிடும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்க ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் பதில் தந்திருப்பதற்காய் நன்றி, கிருபைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. கடந்த நாட்களின் கவலைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் மறையச் செய்வேன். கடந்த நாட்களின் கவலைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் மறையச் செய்வேன். இந்த நாளின் இன்னல்களை இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். இந்த நாளின் இன்னல்களை இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே மாறாத கர்த்தர். உடைந்து போன உன் வாழ்வை வனைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். உடைந்து போன உன் வாழ்வை வனைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர்.